ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகி முடி நல்லா அடர்த்தியாக கருன்னு வளருங்க, வேகமாக வளரும். இது இளநரை இருக்கவங்களோ அல்லது செம்பட்ட முடி இருந்தாலோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா முடி கருன்னு மாறுங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோம். அப்படியே அடுப்பில் சூடு பண்ணாமல் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம தயாரிக்க போகிறோம். வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம். வெறும் வேம்பாலப்பட்டை மட்டும் இல்லாமல் சில இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். அது என்னென்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அது நல்லா சூடானதும் அது மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை இது மாதிரி வச்சுக்கலாம். நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் அந்த பாத்திரத்தில் விடக்கூடாது. இப்போ தேங்காய் எண்ணெய்ங்க, இது தேங்காய் எண்ணெய் ஒரு 250 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 250 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த பாத்திரத்தில் அழகாக ஊற்றுங்க, பொறுமையாக ஊற்றுங்க. அது கீழே தண்ணியில் சாஞ்சிடக்கூடாது. ஸோ பொறுமையாக ஊற்றுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 5 minutes நல்லா சூடாகட்டுங்க எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம 2 பொருள் இப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்க்க போகிறோம், அடுத்து கரிஞ்சீரகம் சேர்க்க போகிறோங்க. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரிஞ்சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கரிஞ்சீரகம் ரொம்ப முடி கருன்னு வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி முடி நல்லா வளரும். நமக்கு பொடுகு பிரச்சனை இருந்தாலும் இது ரெண்டுமே, வெந்தயமும் சரி கரிஞ்சீரகமும் சரி, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் அதை பொடுகை சரி செய்கிறதுக்கு, அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரிஞ்சீரகம் முடி நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு கரிஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறந்துடாமல் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 minutes நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் வெட்டி வேர் சேர்க்க போகிறோம். இந்த வெட்டி வேர் 10 கிராம் எடுத்துருங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கரிஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட கலந்துக்கலாம். கலந்து இது ஒரு 5 minutes நல்லா சூடாகட்டுங்க. இந்த வெட்டி வேரை அந்த எண்ணெயிலே நல்லா சூடாகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டுங்க. அந்த நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப பொறுமையாக கலந்து கொடுங்க. ஏன்னா தண்ணி மேலே தான் இது இருக்குது. இந்த தண்ணி கொதிக்கும்போது அந்த தண்ணி அந்த எண்ணெயில் படக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். இந்த ஹேர் ஆயிலை நல்லா சூடாகுது. ஒரு 5 minutes கழித்து நம்ம இது வெளில எடுத்து வச்சிடலாம். இறக்குனதும் நம்ம இந்த வேம்பாலப்பட்டையை சேர்த்துக்கலாங்க. நம்ம அடுப்பில் இருக்கும்போது சேர்க்க வேணாம். அடுப்புலேருந்து இந்த கீழே இறக்குனதும் இந்த வேம்பாலப்பட்டையை இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கி எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியேவும் சேர்க்கலாம், பொடிச்சு சேர்த்தாலும் நல்லா இருக்கணும். பொடிச்சு சேர்த்தா இன்னும் அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி பொடிச்சு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இறக்குன உடனே நான் இந்த வேம்பாலப்பட்டை பொடியை நான் அதில் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இதோட கலர் அழகாக அப்படியே மேஜிக் மாதிரி மாறும். நல்லா பிங்க் கலரில் வருங்க இந்த எண்ணெய். இந்த வேம்பாலப்பட்டை தான் நமக்கு முடி வளர்ச்சி நல்லா தூண்டி கொடுக்கும், நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் மட்டும் நான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வாசமாக, எண்ணெய் நல்லா வாசமாக கொடுக்குங்கிறதுக்காக நான் இந்த ஏலக்காவை சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்ப்பேன். சேர்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாசம். ஸோ இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி மாறி இருக்குன்னு. இன்னும் சூடு ஆறலை, சூடாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இதை நீங்கள் 2 hours கழித்து நீங்கள் வடிகட்டி எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். பட் நான் எப்போவுமே ஹேர் ஆயில் தயாரிக்கும் போது ஓவர் நைட் அப்படியே நான் அந்த எண்ணெயிலே ஊற விட்டுருவேங்க. பாருங்கள், ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பிங்கிஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு ஹேர் ஆயில் கிடைக்கும். இதை இப்போ ஒரு துணியில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு துணி இந்த மாதிரி 2 கிளிப் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச இந்த ஹேர் ஆயிலை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு தாங்க வடிக்கிறேன். இதில் நல்லா சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா. இப்போ எல்லாத்தையும் நம்ம அதில் ஊற்றியாச்சு. நீங்கள் வடிகட்டி இருந்தாலும் வடிகட்டிலையும் நீங்கள் வடிகட்டலாம். பட் நான் இதை நுணுக்கி சேர்த்ததுனால துணியில் வடிகட்டுறேன். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு கசடும் இல்லாமல் நமக்கு இது வடிகட்டி கிடைக்கும். பாருங்கள், இப்படி வடித்து எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். 250 ml ஹேர் ஆயில் நம்ம இப்போ நீங்கள் தயாரிச்சிருக்கோம். இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பொருளுங்கிறத நான் காட்டுறேன். நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். ஹேர் ஆயிலை இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க.
இப்போ நான் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்த ஹேர் ஆயில் எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த விளக்கெண்ணையும் நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விளக்கெண்ணெய். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சிலருக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒத்துக்கலைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் விளக்கெண்ணெய் சேர்த்து தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்படி நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக ஹேர் ஆயில் எப்படி தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா கருன்னு வளருங்க. அதே மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனை ரொம்ப ஸ்டாப் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.